மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம். கிஃப்ட் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி கிராஃப்ட்டுக்கு நான் ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் மல்டி கலரில் கூட சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து இப்போ நான் மடிச்சிருக்கிற மாதிரி மடிச்சுட்டு ஏதாவது ஒரு பாக்ஸோட மூடியோ பாக்ஸோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்டு வந்துட்டு போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ரவுண்ட் போட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நார்மலாக ஒரு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலே இந்த பாக்ஸோட மூடியை வச்சு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி மடித்து கட் பண்ணுறதுனால நிறைய ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒரே நேரத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இதில் நான் இப்போ வரைகிற மாதிரி வந்துட்டு வரைஞ்சி வந்து கட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் இந்த மாதிரி ஃப்ளவர் யூஸ் பண்ணி வந்து நிறைய கிராஃப்ட் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் இருக்க அந்த பீசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இப்போ நம்ம தனித்தனியாக வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நம்ம ரோஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேப்பரை நீங்கள் மடக்கி வந்துட்டு இப்படி கட் பண்ணும்போது டோட்டலாக உங்களுக்கு 12 ரோசஸ் வந்துட்டு செய்ய முடியும் ஒரே நேரத்தில். ஸோ இப்போ 12 பீசஸுமே வந்துட்டு தனித்தனியாக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு எண்ட்லேருந்து இப்படி ரோல் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? ரோல் பண்ணிவிட்டு கடைசி வரைக்கும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி. தென் லாஸ்ட்டாக அந்த பேக் சைடில் இருக்கிறதுக்கு பின்னாடி வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு ரோஸ் வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு குட்டி ரெட் கலர் ரோஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே நிறைய ரோசஸ் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய ரோசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? டோட்டலாக 5 பேப்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நான் ரோசஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் நியூஸ் பேப்பர் இருக்கும் இல்லையா. ஸோ நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிக்கிறேன். தென் இன்னும் கொஞ்சம் எடுத்து நம்ம ஆல்ரெடி உருட்டினதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே வச்சு இப்படி ரோல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எந்த அளவுக்கு பெரிய ஃப்ளவர் மாதிரி உங்களுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த உருண்டையை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னுமே பெருசாக வேணும் அப்படின்னா இன்னுமே வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கிறேன். தென் அந்த ரெட் கலர் பேப்பரை வந்து நம்ம ரோல் பண்ணின அந்த நியூஸ் பேப்பருக்கு வெளியில் வச்சு இப்படி ரோல் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ இது ரெண்டும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. ஆமாம் தான் பண்ணேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்காடி உங்களுக்கு? ஐயோ வெடி மேலே ப்ளீஸ் டி, கொஞ்சம் நேரம் வெடி. ஆமாம், அப்படி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நார்மல் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. ஈவன் ரெட் கலர் பேப்பராக இருந்தாலும் ஓகே, இல்லைன்னா க்ரீன் கலர் பேப்பராக இருந்தாலும் ஓகே. நான் வந்து பிளாக் கலர் பேப்பர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இப்படி நான் ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணுற மாதிரி ரொம்ப வந்துட்டு மெல்லிஸாக ரோல் பண்ணாமல் கொஞ்சம் வந்து தடிமனாக வந்துட்டு ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் எண்டு இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தடிமனாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிளாக் கலருக்கு பதிலாக ஈவன் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு உள்ள நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த பிளாக் கலர் ரோலை வந்து வச்சு இப்படி ரோல் பண்ணி லாஸ்ட்டாக வரதை வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேஸ்ட் பண்ணிட்டேங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு குச்சி மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடும் இல்லைங்களா. இந்த குச்சியை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணின அந்த ரோல் இருக்குது இல்லையா, அந்த ரோலோட ஏதாவது ஒரு இடத்துல வச்சு வந்துட்டு இப்படி வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஒரு மைக் மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கு நான் வந்து ஃபெவிபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நியூஸ் பேப்பர் வந்து தெரிஞ்சது இல்லையா, அந்த இடத்துல வச்சு இந்த குச்சியை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி நிற்க வச்சுட்டேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணின அந்த குட்டி குட்டி ரோசஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த ரெடி பண்ணின இந்த மைக் மாதிரி இருக்கிறதுக்கு சுற்றி வந்துட்டு நம்ம வச்சு பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பொக்கே மாதிரி வந்துட்டு ரெடி ஆகிடும். நான் எப்படி வச்சு பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றது வந்துட்டு பாருங்கள். நல்லா நெருக்கமாக வந்துட்டு வச்சுக்கோங்க.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்துட்டு வச்சு பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, அப்படியே ஒரு பொக்கே ரோசஸ் மாதிரி வந்துட்டு இருக்கா. இப்போது இந்த இடத்துல மட்டும் தான் வந்துட்டு லாஸ்ட்டாக வைக்க வேண்டியிருந்தது. ஸோ அந்த இடத்துலையும் வச்சு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னும் வந்துட்டு காயிலுங்க. ஸோ அதனால தான் வெள்ளை கலரில் வந்துட்டு அந்த கம்லாம் வந்து தெரியுது. காஞ்சதுக்கப்புறம் அதுவுமே வந்துட்டு இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் நமக்கு இருக்கும். இப்போது நம்மளோட பொக்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இன்னுமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சாட்டின் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட ப்ளூ கலர் தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் ப்ளூ கலர் சாட்டின் ரிப்பன் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த இடத்துல வச்சு வந்துட்டு ரோல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரோல் பண்ணி நம்ம போ வந்து கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து கட்டி ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ கட்டினதுக்கு அப்புறமா இந்த 2 சைடில் தொங்கும் இல்லையா, அதை வந்துட்டு வி ஷேப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டிஐஒய் கிராஃப்ட் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு கிஃப்ட் மாதிரி கூட நம்ம வந்து தரலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போது நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில கிராஃப்ட்ஸ் வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நான் என்னோடய பேர் வந்து தர்ஷா, என் பேர் வந்து தீக்ஷித். நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி எப்படி பபிள்ஸ் செய்கிற வீடியோ பார்த்துட்டு நாங்கள் அந்த பபிள்ஸ் செய்கிற பார்த்துட்டு செஞ்சுருந்தோம். சாரி செய்கிறேன். ஆண்டி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இல்லையா, எப்படி 3 days மேலே செய்யணும்னு நாங்கள் செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ். சப்போர்ட் மாம் யூடியாட்ஸ்.